ஒரு நாடு, அந்த நாட்டு மன்னன் அவனுக்கு வந்து ரொம்ப வயசாயிருச்சு. அவனால என்ன பண்ணலாம், நம்ம ராஜ்யத்துக்கு வேற ஒரு வாரிசை நியமிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். நம்ம நாடு ரொம்ப பெரியது, அதுல இருந்து ஒரு இளைஞனை தேர்ந்தெடுக்கணும், அதாவது சிறந்த இளைஞனை நம்மளுடைய வாரிசா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அறிவிப்பு கொடுக்கிறாரு. அதனால எல்லாருமே நாட்டில் உள்ள இளைஞர்கள் அத்தனை பேரையும் அரண்மனைக்கு வர வைக்கிறாங்க. வர வச்ச உடனே எல்லா இளைஞர்களும் வந்த உடனே அதுல ஒரு இளைஞன் பேரு லிங்க் அப்படிங்கிறவன். எல்லாருக்கும் என்ன செய்யறாரு, மன்னர் ஒரு விதை கொடுக்கிறாரு. எல்லாருமே அந்த விதையை வாங்கிக்கிறாங்க. மன்னர் என்ன சொல்றாருன்னா, இந்த விதையை வந்து நீங்க நட்டு வளர்க்கணும், ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு டைம் தருவேன், ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த செடியெல்லாம் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு எல்லாரும் விதையை வாங்கிட்டு போறாங்க. எல்லாரும் அந்த விதையை மண்ணெல்லாம் போட்டு உரம் போட்டு அதுல விதை நட்டு வச்சு தண்ணி எல்லாம் ஊத்துறாங்க. லிங்க்கும் அதே மாதிரி ஒரு அழகா ஒரு தொட்டி வாங்கி மண்ணு போட்டு உரம் போட்டு அந்த விதையை நட்டு வைக்கிறான். தினமும் தண்ணியை ஊத்துறான். ஆனா இவனுடைய செடி வளரவே இல்லை. தன்னுடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் கேட்கிறான், உங்க செடி வளருதான்னு. நல்லா வளருதே அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இவனுக்கு ஒரே கவலையா போச்சு, நம்ம செடி மட்டும் ஏன் வளர மாட்டேங்குது, நான் நல்லா உரம் போடலையோ தண்ணி ஊத்தலையோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்படுறான். இப்படியே கடந்து ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு. ஒரு வருஷத்துக்கு பிறகு எல்லாரும் அந்த தொட்டியை தூக்கிட்டு அரண்மனைக்கு வராங்க. லிங்கும் தன்னுடைய தொட்டியை தூக்கிட்டு வரான். எல்லாரும் செடியும் அழகா இருக்கு, சில இது பூ பூத்திருக்கு, அழகழகான செடிகளை கொண்டு வந்து எல்லாரும் அரண்மனை முன்னாடி நிக்கிறாங்க. லிங்கும் வெறும் தொட்டியை கொண்டு வந்து நிக்கிறான். மன்னர் பாக்குறாரு. பார்த்த உடனே தன்னுடைய வாரிசை நியமிச்சிட்டாரு. லிங்க கூப்பிடுறாரு, உள்ள வர்றான். இவன் தான் என்னுடைய அடுத்த வாரிசு அப்படின்னு சொல்றாரு. யாருக்குமே ஒண்ணும் புரியல, இதுக்காக மன்னர் இவனை தேர்ந்தெடுத்தாரு, நம்மள செடி வளத்துல கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. காரணத்தை மன்னரே சொல்றாரு, நான் கொடுத்த விதை எல்லாமே வேக வைக்கப்பட்ட விதைகள், எந்த விதையும் முளைக்காது. நீங்க எல்லாருமே என்கிட்ட உண்மையை சொல்லாம பொய் சொல்லி ஏமாத்துறீங்க. ஆனா உண்மையை சொன்ன ஒரே ஒரு இளைஞன் இவன் மட்டும்தான். அதனாலதான் இவனை என்னுடைய வாரிசா நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு மன்னர். நம்மளும் என்ன செய்யணும்னா எப்பவுமே உண்மைதான் பேசணும். நமக்கு திடீர்னு பொய் சொன்னா நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் சொல்லவே கூடாது. உண்மைதான் கடைசியில வெற்றி பெறும்.